நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆங்கில படத்துடைய முழு கதை. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் வந்து ஷீப் டிடெக்டிவ். அதாவது ஷீப்னா ஆடு. ஆடு வந்து கொலையுண்ட ஒரு கொலைய ஒரு கொலைகாரனை கண்டுபிடிக்கிற ஒரு படம் தான் இந்த ஷீப் டிடெக்டிவ். உங்களுக்கு தெரியும், ஹியூ ஜாக்மேன் ஆங்கில படத்துல வந்து நம்முடைய மனதை வந்து கவர்ந்த ஒரு எக்ஸ்மேனு. அவர் மாதிரி ஒரு ஆக்டரை வந்து நாங்க எங்க வயசுல வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் வந்து திரு ஹியூ ஜாக்மேன். இந்த வயசுல கூட அவரு என்ன மாதிரி ஒரு பாடி ஃபிட்டு, என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வந்து ஹியூ ஜாக்மேன். அவரு வந்து இந்த படத்தோட கதாநாயகன். அவரு இதுக்கப்புறம் அவரை நம்ம இந்த படத்தினுடைய நாயகன் சொல்லி நம்ம பேச போறோம். நாயகன் யாருன்னா இந்த படத்தோட ஹியூ ஜாக்மேன் வந்து இந்த படத்தினுடைய நாயகனா இருக்கிறாரு. அவரு இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஆட்டு மந்தையை வந்து வளர்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பரா இருக்காரு. அதாவது ஆடு மேய்ப்பவர் அப்படின்வாங்க இல்லையா. நம்ம ஊர்ல தான் வந்து ஆடு மேய்க்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஒரு கேவலமான விஷயம். ஆனா வெளிநாடுகள்ல வந்து ஆடு மேய்க்கிறது ஒரு மிக சிறந்த விஷயம். அதனால அவ்வளவு வருமானம் எல்லாருக்குமே தெரியும். அது அந்த மாதிரி ஒரு ஆடு மேய்ப்பாளராக இருக்கிறார் திரு ஹியூ ஜாக்மேன். அவர் வந்து அந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ஆடுகளை தன் குடும்பத்துல ஒரு மெம்பரா நினைக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு வளர்ப்பு மகள் ஒண்ணு, ஒரு வளர்ப்பு மகன் ஒண்ணு இருக்கிறாங்க. அது யார் எங்கன்றது நம்ம யாருக்குமே அந்த அளவுக்கு வந்து தெரியாது. அப்ப அப்படியேப்பட்ட அந்த ஹியூ ஜாக்மேன் என்ன பண்றாருன்னா, கதையின் நாயகன் என்ன பண்றாருன்னா, ஒரு ஒரு த்ரில்லர் கதையை வந்து டெய்லி அந்த ஆட்டு மந்தைங்களுக்கு சொல்லுவாரு. சொல்லும் போது அந்த ஆட்டு மந்தைங்க எல்லாமே என்ன ஆடுகள் எல்லாமே உட்காந்து அந்த கதையை வந்து கேட்கும். பல ஆடுகள் வந்து அந்த இடத்துல கேட்கும். அதுல ஒரு ஆடு இருக்கு. அந்த ஆடு வந்து அவர் சொல்ற கதையில வந்து யார் வில்லன்றத அந்த ஆட்டு மந்தையில இருக்கிறவங்க அவங்க பேசிப்பாங்க இல்லையா. பேசிக்கும் போது அவங்ககிட்ட சொல்லுவோம் ஆடுங்கிட்ட, இவரு நம்முடைய ஓனர் சொல்ற அந்த கதையில வந்து யார் தெரியுமா வில்லன்னு சொல்லிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஆடு வந்து அந்த ஆட்டு மந்தைகள்லாம் வந்து சொல்லிடும். அப்ப அவங்க வந்து அடுத்த நாள் கதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஒரு முக்கியமான ஆடு சொல்ற மாதிரி என்ன இருக்கும், ஒரு கதையோட ரிசல்ட்டா இருக்கும். அப்ப எல்லாருமே அந்த அந்த ஆடை வந்து பயங்கரமான ஒரு அறிவாளி அப்படின்ற மாதிரி அந்த ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுங்கள்லாம் வந்து நினைச்சிட்டு இருக்கு. இந்த படத்துல சில காட்சிகள்லாம் இருக்கு, நம்ம அதுக்கெல்லாம் போவோம்னா நம்ம படத்தோட முக்கியமான ஒரு கருக்கு மட்டும் வருவோம். அதுல ஆடெல்லாம் பத்தி சில சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது நம்மளுக்கு பெரிய விஷயமா நம்ம போவோம்னா கதையை மட்டும் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு படத்தை ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்றாரு, ஒரு அந்த ஊர் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல வந்து ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர்ல இருந்து அந்த ஊர் தான் முக்கியமான ஊர். அந்த ஊர்ல இருந்து இங்க வருவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அப்புறம் அந்த ஊர்ல போய் என்ன சாப்பிடணும் வாங்கி சரி, அந்த ஊருக்கு இவருக்கு ரிலேஷன் இருக்கு. அங்க இவரை காதலிக்கிற ஒரு லேடி, அப்புறம் ஒரு சர்ச் ஃபாதரு, அந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர் இருக்கும். அந்த 4-5 கேரக்டருக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இவர் வந்து பிடிக்காம இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல வந்து எதிரி மாதிரி இருக்கும். ஸோ இவர் வந்து என்ன பண்றாங்க, ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவருடைய ஆட்டு மந்தையில இருக்கிற ஆடுகளை வந்து கேட்கறதுக்கு வந்து ஒரு ஆள் வருவார், அடிக்கடி வந்துட்டு போவாரு. இவர் வந்து ஒரு இடத்த வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, இவர் வந்து கொஞ்சம் இடம்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த இடத்த ஒருத்தர் லீஸ் விட்டுருப்பாரு. அந்த லீஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஒரு வில்லன் வருவாரு. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணி தர மாட்டேன், நீ வந்து ஆட்டு மந்தையில வந்து நீ தவறா உபயோகிக்கிற, அதனால உனக்கு இடத்த லீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி 4-5 எதிரிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம ஹியூ ஜாக்மேனுக்கு வந்து இந்த படத்தோட கதையோட நாயகனுக்கு வந்து வந்திருக்கும். அது வந்து இந்த ஆடுங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் அந்த ஆடுங்களுக்கு தெரியாது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நைட் வந்து என்ன ஆகுறாரு, உட்காந்து உள்ள வந்து அவர் உட்காந்து ஒரு மழை காலத்துல வந்து அவர் அந்த ஒரு பெரிய வேன் மாதிரி இருக்கும். அந்த வேன்ல ஆடுகள்லாம் அங்க ஒரு அந்த ஷெட்ல போயிருக்கும். அங்கிருந்து ஒரு வேன் மாதிரி இருக்கும். அந்த வேன் வந்து கேரவன் மாதிரி இருக்கும். அந்த கேரவன்ல உட்காந்து நம்முடைய ஹீரோ வந்து என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இடிலாம் இடிக்கும். இடிச்சோன்னா அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த காட்சியில ஹீரோ வந்து கீழே விழுந்து கிடப்பாரு, எடுத்துட்டு செத்து போயிருப்பாரு. அப்ப இந்த ஆட்டு மந்தைகளுக்கு வந்து மனிதர்கள் சாவாங்க அப்படின்றது வந்து இந்த ஆட்டு மந்தைகள் எப்படி தெரியும், ஆடுகள் தான் சாவுன்னு தெரியும். ஆனா மனிதர்கள் சாவாங்கன்னு அந்த ஆடுகளுக்கு தெரியாது. ஸோ அதுல ஒரு குழப்பம் வரும் எல்லாருக்கும், எப்படி மனிதர்கள் சாவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த முன்னாடி ஒரு கதையை வந்து பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆடு இருக்கு இல்லையா, அந்த ஆடு தான் வந்து இல்ல, இவர் இறந்துட்டாரு, இறப்பது வந்து மனிதர்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இறப்பை வந்து இறந்தது நம்முடைய மேய்ப்பாளர் அவர் இறந்துட்டாரு, அவர் யார் சாகச்சா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு வந்து முடிவெடுக்குது. ஆனா கூட இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, அது நம்ம வேலை கிடையாது, அவர் நம்ம நல்லா பார்த்து நான் இல்லைன்னு சொல்லி சொல்ல, ஆனா அது மனிதனோட வேலை, நம்ம எப்படி அதெல்லாம் போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள் வந்து பேசிக்குது.
அப்போ ஒரு ஆடு சொல்லுது, இல்ல இல்ல, அவர் வந்து நம்முடைய மேய்ப்பாளர், நமக்கு வந்து ஒரு நாள் வாழ்வு கொடுத்தவர், அவர் எப்படி இறந்தாருன்னு இவங்க எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். இவங்க சரியா பண்ணாங்கன்னா பரவாயில்ல, தவறா பண்ணா நம்மளால முடிஞ்சது. இவ்வளவு கதைகள் நம்ம இன்வெஸ்டிகேஷன் கதை வந்து அவ்வளவு நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு நம்ம மேய்ப்பாளர் ஹீரோ. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டது எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் நடந்தா நம்ம சொல்றது எவ்வளவு இருக்கலாம் இல்லையா? அதனால நம்ம கண்டிப்பா வந்து இவர் சாவுக்கு காரணமானவன யாருன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கண்டுபிடிதா பார்ப்போம். அப்படின்னா நம்ம உதவி பண்ணி அதை கண்டுபிடிச்சு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ஆடுங்கள்லாம் வந்து முடிவெடுக்குதுங்க. முடிவெடுத்து அதுக்கு என்ன பண்ணும் இவங்க இந்த போலீஸ்கார பார்த்தா ரொம்ப ஒரு பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் மாதிரி இல்ல. அவரை பார்த்தா அவரு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஆளா தெரியல. அதனால என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆடுங்க வந்து உள்ளெல்லாம் எட்டி பார்த்து என்னென்ன நடந்திருக்கும், என்னென்ன நம்முடைய பேப்பர்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்டு மந்தை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு குறிப்பிட்ட வளாகத்திலே வாழக்கூடியதான் ஆட்டு மந்தைங்க. இப்போ இது விஷயமான நமக்கு சில சுவடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, சில சாட்சியங்கள் வேணும். அவங்க வந்து அந்த 2 மைல் தானே இந்த ஊருக்கு போகணும். அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு சாலை இருக்கும், தார் சாலை. அந்த தார் சாலை இது வரைக்கும் வெறும் புல்தரையிலேயே நடந்த அந்த ஆடுகள் வந்து அந்த தார் சாலையை கடக்கிறது ஒரு காட்சி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து அட்டகாசமான காட்சிகள். அந்த ஆடுகள் வந்து ரொம்ப ஐயோ பயந்துனே நம்ம போனோமா, நம்ம இது வரைக்கும் வந்து காலை வச்சதே கிடையாது, இது என்ன நடக்கும்னு தெரியாது, நம்ம வெறும் புல்தரை நடந்த ஆள் தானே, நமக்கு எப்படி இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து ஒரு ஆடா போய் ஒரு 3 ஆடுகள் மட்டும் என்ன பண்ணுதுன்னா ஃபைனல் பண்ணி சரி நம்ம போவோம் பயத்தெல்லாம் ஒரே ஒரு ஆடு மட்டும் தலைமை தாங்கி அந்த 2 ஆடு எடுத்து போயிட்டு பயத்தை போகுது. அந்த 3 ஆடுகளும் ஊருக்கு போயிட்டு இந்த போலீஸ்கார் எப்படி பண்றாரு, இதை கண்டுபிடிக்கிறவங்க இதை வந்து யார் கொண்டது அப்படின்னு சொல்லி வந்து அங்க நடக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப கூர்மையா வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணும்போது அந்த ஆடுங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அங்க ஒரு 5 பேரை வந்து ஒரு வில் மாதிரி, அதாவது ஒரு உயில் மாதிரி எழுதுறாரு ஹீரோ. நம்ம செத்ததுக்கு அப்புறமா இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $30 மில்லியன் வந்து காசு இருக்கு. பார்த்தா இவர் வந்து பெரிய பரம ஏழை நினைச்சா, இவருக்கு $30 மில்லியன் வந்து இவர்கிட்ட காசு இருக்கு. எப்படி அந்த காசு வந்ததுன்னு பார்த்தா, இவரு ஆடுகளை வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதுக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கோம் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தான் அத்தனை மில்லியன் காசை வந்து அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். அந்த காசை தன் இறப்புக்கு பின்னால தன்னுடைய மகன் மகள் 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு, இந்த மகள் யாருன்னா ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னாலோ, யாருன்னா ஒருத்தர் இல்லாம போனாலும் அந்த எல்லா சொத்தும் வந்து ஒருத்தருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அந்த உயில் வந்து இருக்கும். அந்த உயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைங்க 2 பேருக்குமே, அந்த வளர்ப்பு பிள்ளைங்க 2 பேருக்குமே அவரு சாகிறதுக்கு 3 நாள் முன்னாடி தான் அமைச்சிருப்பாரு. இது கதையோட ஒரு பேக்ரவுண்ட். இதை வச்சுதான் இந்த போலீஸ்கார் வந்து விசாரிக்கிறாரு. அப்ப விசாரிக்கும் போது இங்க இருக்கிற யாருன்னா கொலை பண்ணியிருப்பாங்களா, இல்ல அந்த பொண்ணு தான் கொலை பண்ணியிருப்பாங்களா? அந்த பொண்ணுன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அவர் வந்து அந்த இறந்த அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து என்ன அவருக்கு வளர்ப்பு மகளா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவர் வந்து நைட் வந்து பார்த்திருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரியும். முதல்ல நான் வரவே இல்லைன்னுவாங்க. அப்புறமா போலீஸார் விசாரிக்கும் போது, ஆமா நான் நைட்டு தான் வந்தேன், வந்து இந்த மாதிரி அவரை போய் பார்த்தேன், கொண்டேன், எல்லாம் பேசுறதுதான் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். ஆனா நான் கொலை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த உயிரில் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த ஆடு மந்தைகள் எல்லாருமே வந்து நம்முடைய அந்த பொண்ணு தான் பார்க்கணும்னு எழுதியிருப்பாரு. அவர் அர்த்தம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஆட்டு மந்தை மேல அதிகமான ஒரு பாசம் இருக்கு. அதால தான் அந்த ஆட்டு மந்தைகள் மொத்தத்தையும் அந்த பொண்ணை பாத்துக்கிற பொறுப்பை கொடுக்குறாரு நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா தான் பாக்குதுங்க. அப்போ அவர் வந்து நம்ம மேல பாசம் வைக்காத ஒரு பொண்ணை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா நம்மளை விட மாட்டேன்னு நம்மள இப்படி பார்த்துனவர் வந்து நம்மளுக்கு அவருக்கு அடுத்து பார்க்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கிறாருன்னா அவங்க கெட்டவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்க தன் அப்பாவை கொண்டு இருக்க மாட்டாங்க. இதுல வேற யாரோ மறைஞ்சிருக்காங்க. அந்த ஆடுங்க என்ன பண்ண முடிவு எடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. ஹெல்ப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பல பேரை சந்தேகப்பட்டுனே வரும்போது கடைசியா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா இந்த பொண்ணு மேலதான் எல்லா குற்றத்தையும் சாத்திட்டு இந்த பொண்ணுக்கு எல்லா சாட்சிகளும் எதிராக அமையும் அந்த பொண்ணை ஒரு சென்ட்ரல் ஜெயிலுக்கு போடுற மாதிரி ஒரு பெரிய போலீஸ்க்கு வந்து அதை ஏத்தி எட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆடுங்க அதுக்கு முந்தின நாள் நைட் வந்து இவருக்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கும். அதாவது என்னன்னா, அவர் வந்து சாகர அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ சாகர அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பெயிண்ட்ல எல்லாம் கை வச்சு ஒரு கலரா ஒரு கை வந்து இருக்கும். அந்த சண்டை போட்டிருப்பாரு, அந்த சாகடிக்க ஆளோட வந்து சண்டை போட்டிருப்பாரு இல்லையா, அப்ப சண்டை போட்ட ஆள் மேல வந்து அந்த கரை வந்து படிஞ்சிருக்கும். அப்ப அதை வந்து அந்த போலீஸ்கார் வந்து கவனிக்க மாட்டாரு. அந்த ஆடு வந்து கடைசியா கண்டுபிடிச்சிரும். அப்ப ஹீரோ கையில இருந்த அந்த கரை வந்து, ஏன்னா இறந்து ஒரு 3-4 நாள் தான் ஆகுது, இங்க இருக்கிற யார் மேலேயும் அந்த கரை இருக்கும். அந்த கரை யார் மேல இருக்கோ அவங்கதான் கொலையாளின்னு அந்த ஆடுங்க வந்து அந்த நம்முடைய இன்ஸ்பெக்டருக்கு வந்து க்ளூ மாதிரி கொடுக்குது.
அதை அவர் வந்து கடைசியா தான் உணர்றாரு. அந்த பொண்ணை வந்து அடுத்த ஆள்கிட்ட ஜெயில அனுப்பும் போது அவர் உணர்றாரு. அந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு 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 கைடு மாதிரி ஒருத்தர் வந்திருப்பாரு அந்த ஊர்ல. அவர் வந்து ரொம்ப உதவி பண்ணிட்டே இருப்பாரு. இந்த விஷயத்துல வந்து இல்ல நீங்க வந்து கரெக்டான ஆளை கண்டுபிடிக்கணும். இது நீங்க சாதா வந்து இதுவா நினைச்சிடாதீங்க. இது மர்டர் இது. இந்த ஊர்ல இருக்க ஒரு விஷயத்த வச்சு ஹீரோவோட ட்ரிங்க்ஸ்ல வந்து கலந்து கொடுத்து சாகடிச்சிருக்கிறாங்க. இது வந்து சாதாரண மரணம் கிடையாது, மாரடைப்பு மரணம் கிடையாது. இது ஒரு கொலை. அதனால வந்து என்ன பண்ணுங்க நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த போலீஸ்காருடைய ஒருத்தர் சுத்தினே இருப்பாரு. எல்லா ஒரு போட்டோகிராஃபருமே நான் ஒரு பத்திரிகை நிருபர் அப்படின்னு சொல்லி சுத்திட்டே இருப்பாரு. எப்படின்னா வந்து இந்த பொண்ணை வந்து ஜெயில அடைக்கணுன்றதான் அந்த பத்திரிகை நிருபருடைய ஒரு ஆசையா இருக்கும். அவர் என்ன சொல்லுவாருன்னா மிகப்பெரிய விஷயம் பண்ணிட்டீங்க, ஜால்ரா அடிப்பாரு போலீஸ்காருக்கு, மிகப்பெரிய விஷயம் பண்ணீங்க, சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ அந்த போலீஸ்கார் யோசிக்க விடாம இந்த பொண்ணு தான் கெட்டவா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு, ஃபோர்ஸ் பண்ணி ஜெயில் வரைக்கும் அனுப்புற மாதிரி அவர் வந்து கூடயே நின்று பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்துல தான் கடைசியில இந்த போலீஸ்காருக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஆடு சொன்னது வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆடு வந்து அது காட்டின அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்ட்ரைக் ஆன என்ன பண்றாருன்னா அந்த நிருபர் என்ன பண்றான் அப்படின்னா தலை வந்து வெள்ளடை அடிச்சிருக்கிறான். இவன் வந்து ஏன் திடீர்னு வெள்ளடை அடிச்சான் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த நிருபர் யார் அப்படின்றது விளக்கமா இறுதியில தான் தெரியுது. அவர் யார் அப்படின்னா அவர் தான் ஹீரோவோட வளர்ப்பு மகன். அவர் வந்து ஆப்பிரிக்கால இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட போன்ல கேட்டு கேட்டு வந்து இந்த உயிர் சம்பந்தமா பேசும்போது போன்ல கேட்டு கேட்டு அவர்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவர் போன்ல பேசும்போதெல்லாம் பார்த்தா நிருபர் வந்து இங்க இருக்க மாட்டாரு, வெளியில போய் அப்பதான் வெளில போயிருப்பாரு. சோ அந்த சந்தேகம் வந்து உறுதியாகுது. அவர் வந்து வளர்ப்பு மகன் அப்படின்ற காரணத்தால்தான் அவருடைய தந்தையை வந்து ரொம்ப அந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தந்தையை போய் ஈஸியா போய் பாக்குறாரு. தந்தையை போய் ஈஸியா போய் பார்க்கும்போது ஆஹா நம்ம பையன் வந்துக்கிறான், வளர்ப்பு பையன் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு கூட கூட கை போட்டு பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மரத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷத்தை வந்து அந்த ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருப்பான். அதை வாங்கி நம்மளுடைய ஹீரோ குடிச்சிருப்பாரு. அவன் நினைச்சிருப்பான் வளர்ப்பு மையன் வளர்ப்பு மகன் குடிச்சவன உள்ளே வந்து செத்துருவாருன்னு பார்த்தா அவர் உள்ள வந்து சாகல. வெளில வராரு, நீ எனக்காடா விஷம் கொடுத்தன்னு சொல்லிட்டு பையனோட சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது கொஞ்ச நேரம் சண்டை போட்டு இருக்கும்போது தான் அவர் கையில இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாம் அவர் தலை மேல படுது. அதை மறைக்க தான் அவன் என்ன பண்றான், மேல வந்து வெள்ளை அடிச்சுட்டு தப்பிக்க நினைக்கிறான். ஆனா இறுதியில அவன் அந்த ஆடுகளுடைய ஒரு அது கண்டுபிடிப்பால் என்ன பண்றாங்க, அவர் வந்து இவர் தான் வில்லன் சொல்லி கண்டுபிடிச்சி அந்த ஆடுங்க வந்து அந்த போலீஸ்கார்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இறுதியில அந்த பொண்ணு வந்து அந்த ஆட்டு மந்தைகளை வந்து ஒழுங்கா பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுத்து அந்த படத்தோட கிளைமேக்ஸை முடிக்கிறாங்க. இப்ப படங்கள் அப்படின்னாலே பல படங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ப முடியாத பல விஷயங்கள் இருக்கும். நம்ம பார்க்கும்போது ஒரு பத்தின்னு வரும். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு நம்ப முடியாத விஷயம்தான். ஆனா பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா அழகா அந்த ஆடுகள்னு ஒரு விஷயத்த வச்சு அது ஆடுகளுக்கு மனசு வச்சு அந்த ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க பாருங்க, அதெல்லாம் காமிச்சு அதுல வில்லனா காமிச்சு அந்த ஆட்டு வெட்டுற மக்கள் வில்லனா காமிச்சு நாயை வில்லனா காமிச்சு அந்த ஆடுங்க அதுக்கு வெட்டாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுதுங்க. அது மாதிரி அதுங்க வாழ்க்கையும் காமிச்சு அதுங்களும் வந்து பெரிய நம்ம தான் ஒரு சிறந்த வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிருக்கோம் அந்த ஆட்டு மந்திரி. ஏன்னா அந்த அந்த ஓனர் வந்து அந்த ஆடுகளை சாவடிக்கல. ஆனா பக்கத்துல இருக்கிற ஆட்டு மந்தில இருக்கிறவங்க வந்து அந்த ஆடுகளை சாவடிக்கக்கூடிய போய் ஒரு சீன்ல போய் பார்த்துட்டு அந்த ஆடுங்க பதறது அந்த மாதிரிலாம் காமிச்சு இந்த படத்தை வந்து ஒரு மிக சிறந்த படமா எடுத்திருக்கிறாங்க. ஹியூ ஜாக்மன் போன ஒரு மிகப்பெரிய ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சு இந்த படத்தினுடைய தரத்தை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படம் இந்த ஷிப் டிடெக்டிவ்.